கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவனுடைய பாத்திரம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமனுஷனின் காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை அற்புதமாய் சந்தித்து இம்மட்டமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவெளியில ஆண்டவர் எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. உடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க, கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இருதயங்களை சிந்தனைகளை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் பதியும்படியாய் ஆண்டவர் இறக்கம் செய்வீராக. அதன்படி நடக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிக்கிற மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜோஷுவா சாப்டர் 3 verse 13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை யோசுவா ஜனர்கிட்ட சொல்றாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரவேசிக்கும் போது பல தடைகளை தாண்டி அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்கள் கடந்து செல்கிற வேளையில பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர்களை பாதுகாத்தார். நமக்கு தெரியும் அந்த வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை என்னவென்றாராம் விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பிறகு யோசுவா வழிநடத்தி வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய, முதலாவது மோசே நாட்கள்ல அவங்க செங்கடல் என்ற ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஆபத்தை கடந்து வந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற கானான் தேசம் அல்லது அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகள், அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற லட்சியங்கள், ஆசீர்வாதங்களை அடையும்படியாய் கடந்து வரும்போது ஆண்டவரை நம்பி கடந்து வர்றாங்க. அப்படி கடந்து வரும்போது இடையில பல தடைகள், பல இன்னல்கள், இக்கட்டுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் அநேக சபைக்கும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி அந்த வேளைகளில் சில தடைகளை அவர்கள் சந்திக்க வருகிறது. அந்த நேரத்துல சிலர் என்ன பண்றாங்கன்னா, சரி ஆண்டவரை பின்பற்றதை விட்டுவிட்டு நாம் பின்பக்கமாய் திரும்பி எகிப்துக்கு போய் விடுவோம் என்று சொல்லி அநேக நேரத்துல அப்படி முற்பிதாக்கள் அப்படி செய்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்கள்ல ஆண்டவரை தேடி வரும்போது பல தடைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் நம்முடைய தேவன் அவற்றை மாற்ற வலைமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்கும் போது ஆண்டவர் அவற்றிலிருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பாக்குறோம், அவருடைய பிரயாணத்துல யோர்தான் அப்படின்னா பிரச்சனை. நம்ம எல்லாருக்கும் யோர்தானை போல பிரச்சனைகள் இருக்கிறது. அறுப்பு காலத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடுமா. அப்படின்னா என்னன்னா, கல்லு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகும். பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள ஒரு நதி. அது மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. நமக்கு மேல சத்துடைய வானமண்டல ஆவிகள் கிரியை செய்கிறது. நம்ம பூமியில இங்க இருக்கிறோம். அப்போ அந்த வானமண்டலுடைய ஆவிகளுடைய வல்லமை நம்மை கீழே தள்ளுகிறதா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் விசுவாசிக்கும் போது நம்மை ஒன்றும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வழிமுடையவராக இருக்கிறார். உலகத்துல நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி பயப்படுத்துகிற காரியங்கள், திகிலாகிற காரியங்கள் வழியாய் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நமக்கு சில நேரத்துல கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் அதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? அப்படி கேட்கறத விட அதன் மத்தியில ஆண்டவர் நிச்சயம் என்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி
ஆண்டவரை நம்பி கடந்து வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். யோர்தானை திரும்ப அது நம்மை மேற்கொள்ளாதபடி ஒரே இடத்துல நிலைநிற்க பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செங்கடலே அவரால் பிளக்க முடியும். ஓடி வருகிற தண்ணியை அவர் என்ன பண்றாராம், கற்களை போல, ஒரு ஐஸ் கியூபை போல ஆண்டவர் உருக அப்படியே என்ன பண்றாரு, ஒரே இடத்துல நிற்க செய்கிறார். அது நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே அதை தடுத்து நிறுத்த நம்முடைய தேவன் வலிமுடையவராக இருக்கிறார். சோதனைகளை பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. உலக பிரகாரமான சிந்தனைகளை நம்ம ஈடுபடும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா, அவங்க திரும்ப எகிப்துக்கும் போக முடியாது. ஏன்னா திரும்ப அங்க ஒரு செங்கடல் இருக்கு, அதை தாண்டி தான் திரும்ப அவங்க என்ன பண்ணணும். அப்போ 2 கட்ட நிலைமையில அவங்க மாட்டிக்கொள்கிற நிலைமையில இருக்கு. எகிப்திலும் இல்லாதபடி ஆண்டவருக்குள்ளும் இல்லாதபடி சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாய் போகாதபடி ஆண்டவரை நம்பி நம்ம வந்துட்டோம். விசுவாசத்துல உறுதியா நிற்கும் போது செங்கடலை பிளக்க செய்த தேவன் யோர்தானையும் மாற்ற வலிமுடையவராக இருக்கிறார். ஒரு 4 காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இறக்க செய்வாராக. இந்த 4 காரியங்களின்படி நம்ம கடந்து போகும்போது நம்மை நோக்கி வருகிற அல்லது நம்மை தள்ளி விடுகிற, நம்மை அழிக்கிற, நம்மை மேற்கொள்கிற அல்லது நம்முடைய பாதைகளை தடுக்கிற, நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிற எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவர் மாற்ற வலிமுடையவராயிருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில், ஆண்டவருடைய நாம கால் தண்ணியில பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல், என்னதான் அதுக்கப்புறம் அதால ஓட முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் வலிமுடையவராயிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இது சாத்தியமா, ஓடி வருகிற தண்ணி யாரால் நிறுத்த முடியும், அது இயற்கை தானே, அதுக்கு மேல என்ன சக்தி இருக்குது, அதை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார். சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முதல்ல காலை வைக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நம்மளை ஊழியம் நடத்தக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சபைக்கு போறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா இந்த ஊழியக்காரங்க கால் வச்சா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வரலாம். ஊழியக்காரங்க ஜெபிச்சாலும் ஏன் சில காரியங்கள் இன்னும் நடக்கல? ஊழியக்காரங்க பங்க ஊழியக்காரங்க செய்வாங்க, நம்ம பங்க நம்ம கரெக்டா செய்யும் போதுதான் நம்மளும் என்ன பண்ண முடியும், யோர்தானை தாண்டி அக்கறைப்பட முடியும். முதல் வசனத்துல 14 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. verse 14, Joshua chapter 3 verse 14. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். முதலாவது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து என்ன பண்ணாங்களாம், புறப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, நிச்சயமா நடக்கும். முதல்ல ஆசாரியர்கள் முன்னாடி போங்கன்னு. ஆசாரியர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான்கிட்ட போயிட்டாங்க. இப்ப ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தங்களுடைய கூடாரங்களிலிருந்து அவங்க என்ன பண்ணணுமா, புறப்பட வேண்டும். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, நம்ம ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது நம்ம கூடாரங்களே இருந்தோம்னா நம்ம அற்புதத்தை பார்க்க முடியாது. கவனிங்க, ஊழியக்காரங்க நமக்காய் ஜெபிக்கிறாங்க, நமக்காய் முன்பதாக செல்றாங்க. நம்மளுடைய ஒத்துழைப்பும் நம்முடைய அர்ப்பணிப்பும் இல்லாத பட்சத்துல ஒரு அற்புதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப யோசுவா தெளிவா சொல்றாரு, உங்க கூடாரங்கள் இருந்துகிட்டே நீங்க பாத்தீங்கன்னா அங்க பார்க்க முடியாது. யூ கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நீங்க விட்டு விட வேண்டிய சில காரியங்களை விட்டுட்டு வெளியில வரும்போதுதான், நீங்க புறப்பட ஆயத்தமா இருக்கும்போது, மனதில, இதயத்துல, சிந்தனையில, சரீரத்துல நீங்க புறப்படும் போதுதான் அந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் என்ன பண்ண முடியுமா, பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெப நேரத்துல நம்ம விட்டுட்டு, ஆராதனை கூட்டங்களை நம்ம விட்டுட்டு, அப்புறம் யாரோ ஒருத்தங்க ஜெபிக்கிறாங்க நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய வலிமையான ஊழியக்காரங்க ஜெபிச்சாலும் நம்ம பக்கம் ஒரு அர்ப்பணிப்பு, நம்ம பக்கம் ஒரு ரோல் இருக்குது. அதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் அங்க அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:19 ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார் பாருங்க. Matthew chapter 4 verse 19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, உங்களை மனுஷரை பிடிக்கலாம் மாற்றுவேன்.
இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லல. உங்க நிலைமையை விட்டுட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப், யூ கம் அவுட், அதுல இருந்து வெளியில வாருங்க. மற்ற காரியங்களுக்கு நம்ம எப்படி முற்படுகிறோமோ அதை போல ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சில கிரயங்களையும் தியாகங்களையும் சில காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சின்ன ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்ல என்ன பண்ணுவேன். ஏன் அங்கேயே இருந்துட்டு மனுஷர் பிடிக்கல மாற்ற வேண்டியதானே? இல்ல, ஆண்டவர் பின்னாடி போக துணியும் போது, ஒரு கால் எடுத்து வைக்கும் போது, நம்முடைய செய்கைகளை நம்முடைய சிந்தனையில வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, அவரு யோர்தானுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்க வீட்டில இருந்தீங்கன்னா அங்க ஒன்னும் என்ன பண்ண முடியாது, ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. நீங்க விசுவாசத்தோடு முதல்ல வெளியே என்ன பண்ணுங்க, வாங்க, பேக் எவ்ரிதிங். சில இடத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு அங்க போய் இன்னும் நடக்கலன்னா நம்ம பட்ட பிரயாசம் முயற்சி எல்லாம் வீணாகுமே. அதனால முதல்ல அற்புதம் நடக்குதான்னு பார்க்கலாம். இல்ல, விசுவாசித்து நம்ம வரும்போதுதான் அங்க அற்புதத்தை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பணத்தை செலவழிச்சுட்டு நேரத்தை செலவழிச்சுட்டு ஆண்டவருடைய பாதத்துல எத்தனையோ பேர் வர்றாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. விசுவாசத்தோடு நம்ம காரியத்தை செயல்படும் போதுதான் அங்க நம்ம அறுவடையை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நான் பஞ்ச காலத்துல என்ன பண்ணாராம், ஈசாக்கு என்ன பண்ணாராம், கையில சாப்பாட்டுக்கு இருந்த அந்த கொஞ்சம் விதையும் பஞ்ச காலத்துல என்ன பண்ணாராம், விசுவாசத்தோட விதைச்சாரு. அங்க பார்த்தா 100 மடங்கு பலன். ஆண்டு உலகத்துல இந்த வேதத்தில் உள்ள எல்லா எடுத்துக்காட்டுகளும் பார்த்தா அவங்க நிலைமையில இருந்து அவங்க வெளியில வந்து முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதிசயங்களை ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில செய்ய. எப்படிப்பட்ட யோர்தானையும் ஆண்டவர் பின்னிட்டு திரும்ப பண்ண வல்லவராக இருக்கிறார். அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளே ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம், இது நடக்காது, நம்ம என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நடக்காது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜோஷுவா, புக் ஆஃப் ஜோஷுவா, சாப்டர் 3 verse 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், உங்க நினைவுகளிலிருந்து முதல்ல வெளியில வாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த நிலைமைக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து வெளியில வாருங்க. 2வது ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு முன்பாக ஊழியக்காரங்க போறாங்க அப்படின்னா நீங்க வெளியில வந்துட்டீங்க, உங்க ஜோன்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் யாரை பின்பற்றணும்ன்றத தெளிவா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய ஆசாரியர்கள் பெட்டியை சுமக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய ஜனங்க யாரை பின்பற்றுறதுன்னு தெரியாமலே என்ன பண்றாங்க, யாரோ ஒரு கூட்டத்தை பின்பற்றி போய் கடைசியில என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெறாமல் போகிறார்கள். இன்னைக்கு எத்தனை ஆசாரியர்கள் பெட்டியை சுமக்கிறாங்க தெரியல. எத்தனை ஆசாரியுடைய உள்ளத்துல வேதம் இருக்குது. எத்தனை ஆசாரியர்கள் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை உண்மையா சுமக்கிறாங்க, பாடுகளை அனுபவிக்கிறாங்க, கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பார்த்தா உலகத்துல ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா தெரியல. நிறைய பேர் விசுவாசிக்கு பாத்தீங்கன்னா கார்ல வராங்களா, பைக் இதுல வராங்களா, அவங்க தான் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உலகத்தோட கற்பனை பண்ணி பாக்குறாங்க ஆசாரியர்கள். அப்படி இல்லை, இந்த ஆசாரியர்கள் பெட்டியை சுமக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஆசாரியர்களை நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களை பின்பற்றி அவங்களுடைய வழிநடத்துதல்ல அப்படி நம்ம பின்பற்றி போகும்போது ஆண்டவருடைய அவங்களோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய யோர்தானை என்ன பண்ணுவாரு, பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். நல்லா ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்தாதான் நம்மளால ஜெபிக்க முடியும். ஜெபிக்க முடியாதவங்களோடு சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறாது. ஒரு வருஷத்துல நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஹீப்ரூ சாப்டர் 13 verse 17, எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன பண்றாங்களாம், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினால். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரு நமக்காக, நம்முடைய ஆத்துமாக்களுக்காக, என்னது
ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஆசாரியர்களோட நம்ம சேர்ந்து நம்ம பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில யோர்தான் என்ன பண்ணுமா, மாறுகிறவர்களாய் காணப்படும். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆத்மாவுக்கு அவங்களால உத்தரவாதம் பண்ண முடியாது. பொருளாதார ரீதியில உதவி செய்வாங்க, தேவைகளை சந்திப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன் அப்படி இருக்குது. அரிசி கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்க ஆத்துமாக்கு, நம்முடைய ஆத்துமாக்களை குறிச்சு கவலை உள்ளவர்களா இருக்கிறார்களா, ஆத்துமா ரட்சிப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா, நம்முடைய ஆத்மா பரலோகம் போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களா, அப்படின்ற ஒரு கரிசனை உள்ளவர்களா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய. யாரோ ஒருத்தவங்க உதவி செய்யறாங்கனால நம்ம டப்புன்னு சிலர் ஆளை நம்பிடுறோம். இவங்களால எந்த பிரயோஜனம் கிடையாது, இவங்க நமக்கு உதவி செய்யறாங்க. ஆனா அவங்க நம்முடைய ஆத்மாவை குறித்து ஒரு அக்கறை இருக்கிறதா என்பதை சொல்லி நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப பெட்டியை உண்மையாய் சுமக்கிறவர்களுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் நிச்சயமா என்ன பண்ணும், காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஜனங்க என்னென்னவோ பண்றாங்க. இந்த உதவி, அந்த உதவி, பல உதவிகள் செய்யறாங்க. அவங்க ஜனங்க தேடி நாடி போடுறாங்க. கடைசியில என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு சொல்லி வைத்து அந்த கானானிய ஆசுவத்தை அவங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடி அவங்க வாழ்க்கையில என்ன பண்றாங்க, காணப்படுகிறாங்க. ஏதோ ஒரு ஆசுவாதம், ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்படி இல்லை. நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து யார் கவலைப்படுறாங்களோ அவங்க தான் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ஆத்மாக்களை கண்டிக்கிறவர்கள், நம்முடைய ஆத்மா பாவத்தில் விழாதபடி வழிநடத்தவர்கள், புத்தி சொல்லுகிறவர்களை நாம வெறுக்க கூடாது, ஒதுக்க கூடாது, விட்டுட்டு வேற இடத்துக்கு போலான்னு இல்லாதபடி அவர்களோடு சேர்ந்து நம்ம பின்பற்றும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது வசனத்தை வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா 3:16, புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 3:16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அற்புதம் நடக்குது. அங்க உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக என்ன பண்ணாங்களாம், கடந்து போனார்கள். எரிகோ என்றால் பாவம், எரிகோ என்றால் உலகம். அப்ப 3வது நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் பிரிந்து போக வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, தண்ணி அப்படியே அடிச்சுட்டு வருது. ஆசாரிகள் நின்ற உடனே அந்த தண்ணி என்ன பண்ணிட்டு அப்படியே பிரிந்து போயிட்டு, ஜனங்களை அலக்கழிக்காதபடி ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். அப்ப எதுக்காகனா, அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், எரிகோவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, கடந்து போனார்கள். ஆத்ம பாரமுடைய ஊழியக்காரர்களை பின்பற்றுவது முதல்ல ஒரு காரியம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது. 2வது, நம்முடைய வாழ்க்கை எரிகோவுக்கு ஒத்து போகிறதாய் காணப்படக்கூடாது. எரிகோவுடைய காரியத்தை நம்ம இச்சிக்கிறவர்களாய் காணப்படாதபடி அதற்கு எதிரானவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். யோசுவா சொல்றாரு, இந்த எரிகோ பட்டணத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, கொஞ்சம் கூட யாரையும் பாவம் பார்க்காதீங்க, வெட்டி போடுங்க, அவங்களுடைய காரியங்களை எதையுமே நீங்க இச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் கேட்காதபடி ஆகான் என்பவன் அந்த எரிகோவுல முக்கியமான காரியங்களை என்ன பண்ணானா, இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதனால அவன் அவனும் கூட வந்தான், இது வரைக்கும் நடந்து வந்தான், எல்லா சத்தியத்தையும் கேட்டான், ஆசாரியர்களுடைய காரியங்கள்லாம் விட்டுட்டு வர்றான். ஆனா திடீர்னு அந்த உலக பற்று அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. உலகத்துடைய மோகம், உலகத்துடைய காரியங்கள் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எரிகோவை சுற்றி சுற்றி வராங்க. ஒருவேளை இவனும் அந்த சுற்றி வர்ற ஆட்களை ஒன்னா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், துதிக்கிறோம், கூகுள் மீட்ல எல்லாம் பங்கு பெறுகிறோம், நன்மை இல்லைன்னு சொல்லல. 3வது ஒரு முக்கியமான காரியம், நம்ம வாழ்க்கையில எரிகோவுக்கு ஒத்த காரியங்கள், பாவத்தை விரும்புகிற ஒரு எண்ணங்கள், வாழ்க்கை சிந்தைகள் நமக்குள்ள இருந்தா நம்ம கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா, எரிகோவை போல அல்ல, எரிகோவுக்கு எதிராக இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உலகத்தார போல நம்ம ட்ரெஸ் பண்றோமா, உலகத்தார போல நம்ம வாழ்றோமா? அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரரை நம்ம பின்பற்றினாலும் அதற்கு பிரயோஜனம் இல்லை என்று அர்த்தம். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு சென்றாலும் உண்மையிலாகவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழவில்லை. வெளியில கிறிஸ்தவர்களா நம்ம வள வருகிறோம், உள்ளுக்குள்ள எரிகோவை நாம் இச்சிக்கிறோம் அல்லது எரிகோவை நாம் விரும்புகிறோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்களா காணப்பட்டாங்களாம்? எரிகோவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க? கடந்து போனார்கள். கடந்து போகிறவர்களாய் காணப்படல, கடந்து போனார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தவறுன்ற இடத்துல கண்டிக்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். பாவத்தை சுட்டி காட்டுகிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். தவறுனா தவறுன்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். அதை யாரும் நம்ம பார்க்க கூடாது, நம்ம அப்படி வாழக்கூடாது, அதற்கு ஒத்தும் போகக்கூடாது. அப்படி இருந்தா நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வேற யாரும் பறிக்க முடியாது. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனத்துல, புக் ஆஃப் எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு என்ன பண்ணணுமா? பிசாசுடைய தந்திரம் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? ஆசிரியர்களோடு ரொம்ப நாள் நம்ம ஒத்து போக முடியாது. எதிர்காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை எதிர்க்காத காரணம் என்னன்னா, பிசாசுடைய தந்திரங்களை இவங்க செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய தந்திரமும் பிசாசுடைய தந்திரமும் ஒன்னா இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுறோம். முதல் பிசாசு நமக்கு நம்ம தான் எதிரி. நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் தான் நமக்கு எதிரி. இது மனசு மாம்சம் விரும்பினபடி நம்ம வாழ்ந்தோம்னாவே நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கல, பிசாசுக்கு ஒத்து போறோம்னு அர்த்தம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு ஜனங்களுடைய மார்ச், அவங்களுடைய நடைப்பயணம் எரிகோவுக்கு எதிராக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எரிகோவுக்கு எதிராக இருக்குதா, இல்ல எரிகோவுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குதா? ஆகான் அப்படித்தான் செஞ்சான். எல்லாரோட சேர்ந்து கூட்டம் போட்டான். கூட்டத்தில் அவனும் என்ன சொல்லியிருப்பான்? எரிகோ வீழ்ட்டு இருப்பான். ஆனா எரிகோ விழுந்த பிறகுதான் என்னுடைய உண்மையான ரியாலிட்டி மைண்ட் என்னன்னு தெரியுது. உள்ள யோசுவா சொல்றாரு, போய் எல்லாம் கொள்ளையிடுங்க, ஆனா என்ன பண்ணுச்சு? எல்லாம் அழிச்சு போடுங்க, ஒன்றத்தை எடுக்காதீங்க. தங்கம், வெள்ளி, பொண்ணு அது மட்டும் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவருக்கு, உங்களுக்காக எதையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி தெளிவா சொல்ல, இவன் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றானா? தன்னுடைய கூடாரத்துக்குள்ள புதைச்சு வைக்கிறான். அப்படி இப்ப உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி நம்ம உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கத்தை நம்மளும் தரிச்சு, இஃப் வி ஆல்சோ ஃபாலோ, உலகத்தர போலவே நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தாலே ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்துல நன்மை இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆண்டவருடைய வைத்திருக்கிற நன்மை வேற. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் யோபுக்கு ஒரு சொத்தை கொடுத்து அதை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். இந்த உலகத்துல தேவன் தருகிற நன்மைகள் நாம் அனுபவிக்கத்தக்கதா இருக்கும். அது சீக்கிரத்தில் அழிஞ்சு போவாது. கர்த்தர் அதுக்கு பாதுகாவலும் மதிலுமா இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் மாறவில்லை என்றா, நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளா இருக்கிறோம், ஆசாரியர்களோடு இருக்கிறோம், விட்டு தரல, சபையை விட்டு தரல, ஜபத்தை விட்டு தரல. ஆனா உள்ளுக்குள்ள எரிகோவுக்கு எதிரான ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? காணப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கடைசியா 17ஆம் வசனத்தை, யோசுவா 3 அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 3 verse 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கடைசியில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. சகல ஜனங்களும் யோர்தானை என்ன பண்ணாங்களாம்? கடந்தார்கள். நம்ம சபைக்கு வருகிற எந்த விசுவாசிகளா இருக்கட்டும், இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்கிற யாரா இருக்கட்டும், எல்லாருமே யோர்தானை கடக்க ஆண்டவர் இரக்கம் செய்வார். நம்ம வாழ்க்கையில வியாதி, பண கஷ்டம், பலவிதமான போராட்டங்கள் யோர்தானை போல நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கடக்க ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இந்த கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோமாக. அன்னைக்கு இவங்கெல்லாம் கடக்கிற வரைக்கும் ஆசாரிகள் இந்த பெட்டியை வச்சுட்டு என்ன பண்றாங்க? அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜனங்க போட்டும். இன்னைக்கு ஆண்டவரும் கிருபையா நமக்காக என்ன பண்றாரு? கிருபையின் வாசல்ல நின்று கொண்டு நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் ஜனம் நமக்காய் இந்த கிருபையின் காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்வோமாக. நம்ம என்னைக்கு எவ்வளவு டிலோ பண்றோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் தாண்டி போகும்.
அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் யோர்தானை கடந்தார்கள், நம்மளாலும் கடக்க முடியும். நமக்கு எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் கடக்கிறதுக்கு வழியை உண்டாக்குவார். அதுக்காக ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்காய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம் கெத்செமனே தோட்டத்துல அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார், நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய இரக்கத்துக்கு. நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும்? உலகத்துல அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இவர் காணப்பட்டது போல இந்த நாட்களை தாமதப்படுத்தாதபடி நம்ம உடனே கீழ்ப்படியும் போது யோர்தானை நிச்சயமா என்ன பண்ண முடியும்? கடக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 4:11. ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனங்களுக்கு முன்பாக போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் என்ன பண்ணுதான்? கடந்தது. பாருங்க, ஜனங்கள் போகிற வரைக்கும் கர்த்தருடைய பெட்டி அங்கதான் என்ன பண்ணுது? கர்த்தருடைய பெட்டின்னு அதை சொல்ற விட கர்த்தர்னே சொல்லலாம். கர்த்தர் அங்கே என்ன பண்றாரு? யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். யோர்தான் மேலிட்டு வராதபடி கர்த்தர் தடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, ஆசாரியர்கள் ஜனத்துக்கு முன்பாக என்ன பண்ணாங்களாம்? போனார்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரசனம் திரும்ப அவங்களை வழிநடத்துறதுக்காக என்ன பண்ணிருச்சு? முன்பதாக போயிருச்சு. அப்படின்னா என்ன? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கிறார். வருவாங்களா? என் பக்கம் வருவாங்களா? என் பக்கம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வேலைக்காரனை போல நம்மளை பாதுகாக்க முடியாது நின்று கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை தாமதப்படுத்தவே வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரிகோக்கு விரோதமாய் நம்ம எழும்புகிற நம்ம ஆண்டவர் இரண்டாவது ஒரு விஷயம் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்கிற காரியங்களை துரிதமாய் நம்ம செய்யும் போது, பாவத்துக்கு விரோதமாய் எடுக்கிற தீர்மானங்களை உடனடியே எடுக்கணும். அதை நம்ம கொஞ்சம் டிலே பண்ணாலும் பிசாசு நம்மளை விட பெரிய ஆளு. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான்? சுதாரிச்சு கொண்டுருவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த விஷயத்த தீர்மானம் எப்படி எடுக்கணுமோ அதை உடனே எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில யோர்தான் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆசாரியர்கள் நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த பெட்டியை சுமந்து ஒரே இடத்துல எத்தனை லட்சம் பேர் அந்த ஆத்தை கடந்து போறாங்க. அது வரைக்கும் அந்த வெயிட்டை சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆசாரிகள் இங்க கஷ்டப்படுறாங்க, ஜனங்க நல்லா இருக்கும்னு ஆசாரிகள் என்ன பண்றாங்க? அந்த பெட்டியை வச்சு சுமந்து நின்றுட்டே இருக்காங்க. பெட்டியை கீழே வைக்க முடியாது, அது பரிசுத்தமானது. அது தோல்ல சுமந்து அவங்க என்ன பண்றாங்க? அவர் ஜனங்களுடைய நன்மைக்காய் தேவனுடைய பாதத்தில் நிற்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில இந்த நாட்கள்ல காலத்தை உடனே என்ன பண்ணிக்கணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி ஒரு நாட்கள் வரும்போது நமக்காய் ஜெபிக்கிறவர்களோ பரிந்து பேசுகிறவர்களோ நமக்காய் முழங்கால் நிற்கிற ஆட்களை இனிமே என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் நான் சொன்னேன், நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளை கொடுக்கறது போல உலகம் வரும். நம்முடைய ஆத்மாவுக்கு யாரும் உத்தரவாதம் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட இடத்துல உடனே நம்ம ஒப்பு கொடுத்து தேவனோடு ஒப்புரவாகும் போது நமக்கு விரோதமா இருக்கிற சவால்களை ஆண்டவர் ஒரே நாள்ல மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யோர்தான் பின்னிட்டு திரும்புன்னு சொல்லி வேதம் பார்க்கிறதேப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, எப்படிப்பட்ட வல்லமையுடைய கரை புரண்டு ஓடுகிற யோர்தானா இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லையப்பா. எங்க வாழ்க்கையில எங்களை அடித்து ஆண்டவரே எங்களை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி எழும்புகிற எல்லா வல்லமையும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வல்லமையுடையவராயிருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் வேதத்துல நாங்கள் தியானித்தது போல இந்த 4 காரியங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, எங்க வாழ்க்கையில பயப்படுகிற காரியங்கள், எங்க வாழ்க்கையில நன்மையை பெறக்கூடாதபடி இருக்கிற தடைகள் ஆண்டவரே எல்லாம் மாறி நீர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். அதுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தெய்வ வார்த்தையை நாங்கள் அதை ஆண்டவரே நாங்கள் கேட்ட விதமாய் கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.
நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ளும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.